கப்பல் ஜாயினிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். என்னதான் வந்து நம்ம வந்து காசு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு போனாலும், அந்த பாருங்கள் கப்பல் ஜாயினிங் தான் உட்காந்துருக்கேன் தூத்துக்குடி ஊரில். அப்படியே யோசிக்கேன், என்னடா இது, என்ன பண்ணலாம், ரொம்ப ஷார்ட் லீவ் தானே, இப்போ கிளம்புறோமே, ஒரு முடிவு எடுத்துட்டோம், சரி கம்பெனி சேஞ்ச் எல்லாம் வந்தாச்சு. ஆனாலும் சரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு பாரம். ஏன்னா வீட்டோட வந்து ஒரு 5-6 மாதம் இருந்தால் தாங்க கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக நார்மலாக இருக்கும். பட் இந்த டைம் வேறு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை. நம்ம தூத்துக்குடியிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ என்னென்னா கம்பெனிக்கு போகிறேன். நான் கம்பெனியில் வந்து எந்த வீடியோஸுமே வந்து போய் எடுக்கலை. நம்ம தூத்துக்குடியில் இந்த மாதிரி கிளம்புறது, அப்புறம் எந்தெந்த ஏர்போர்ட் போனேன் வச்சேன், அப்புறம் கப்பல் வந்து எப்படி ஏறினேன், அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் தான் இருக்குது. அதை நான் போடுறேன். ஏன்னா புதுசாக நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோம், அங்கே போய் இருந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காண்டி பெருசாக வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. தூத்துக்குடியிலேருந்து கிளம்பியாச்சு மக்களே. அந்த கனத்த இதயத்தோட கப்பலுக்கு போகிறதுக்காக தூத்துக்குடியிலேருந்து நம்ம ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. இப்போ ஆஃபீஸில் என்னென்னா அங்கே போயிட்டு ஒரு நாள் மொக்க போடுவானுங்க. அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சு ட்ரைனிங்கிற பேரில், அதாவது புதுசாக நம்ம போகிறோம்ல இண்டக்ஷன் ட்ரைனிங்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹோட்டல் ஸ்டே கொடுத்தாங்க. அந்த ஹோட்டலில் வாங்கின சாப்பாடு தான் இது. அதாவது என்னென்னா காலங்காலத்தில் ஏர்லி மார்னிங் வந்து நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து தங்கியிருக்க ஹோட்டல்களில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கேட்டிங்கன்னா வந்து சும்மா சாண்ட்விட்ஜ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தருவாங்க. ஸோ சென்னையில் தான் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் தான் வந்து ஒரு சில பசங்கள் எல்லோரும் மீட் பண்ண, அதாவது கப்பலில் என் கூட ஜாயின் பண்ணதுக்கு வர்றவங்க. எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸரு அப்புறம் செகண்ட் ஆஃபீஸரை வந்து நான் ஆஃபீஸில் வச்சு மீட் பண்ணிட்டேன். அப்புறம் என் கூட வேறு யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்ஸு, அப்புறம் ஏபி, பாய்லரு எல்லாருமே ஜாயின் பண்ணுறாங்க. எல்லாருமே மீட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் பசங்களை நம்ம இப்போ தானே பார்க்குறோம், முதலே அவங்கள வந்து கூப்பிட்டு வச்சு வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் வீடியோஸ் எடுக்கலை. ஸோ டெல்லி ஏர்போர்ட்டுக்கான ஃப்ளைட் வந்து ஏறியாச்சு மக்களே. டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம ஃப்ளைட்டுக்கு ஏறிட்டோம். பட் அங்கே போய் நம்ம பட போகிற ஒரு அவமானம், அசிங்கத்தை வந்து எப்படி சொல்ல, அந்த இமிக்ரேஷன் கவுண்டரில் வந்து மதிக்கவே இல்லைங்க எங்களை. சரி, இந்த வீடியோ என்னென்னா, அதாவது என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஹேண்ட்பேக்கை வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டாக வாங்கி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லி ஏர்போர்ட்டில் வாங்கினேன். என்னடா கப்பல் ஏறும் போதே வந்து வாங்கிட்டு போகிறாங்க, எப்படி வீட்டுக்கு அனுப்புவான் தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக கப்பலில் நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி ஆளுங்களாம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட வந்து இந்த பேக்கை கொடுத்து விட்ருவேன் வீட்டுக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த தடவை கப்பல் ஏறும் போதே ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஏறுறோம் மக்களே. அது நான் சொன்ன மாதிரி டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து என்னென்னா, அவங்க வந்து ஒரு காலத்தில் பாம்பே ஏர்போர்ட்லேயும் இதே குத்தம் பண்ணாங்க. நம்ம சீஃபேரர்ஸ்க்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நம்மளை வந்து இந்த கவுண்டர் போ அந்த கவுண்டர் போன்னு ரொம்ப அலக்கழிச்சாங்க, ரொம்ப என்னென்னலாமோ பண்ணாங்க. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, டெல்லி டு வியட்நாம் ஃப்ளைட்டு. அந்த டெல்லி டு வியட்நாம் ஃப்ளைட்டை வந்து நான் ஆன்லைனில் பார்த்தே வந்து அதை பிஸ்னஸ் கிளாஸ்க்கு வந்து அப்கிரேட் பண்ணிட்டேன். அதாவது நான் ப்ரீமியம் ப்ரையாரிட்டியாக அந்த ப்ரையாரிட்டி இதுக்கு தான் போட்டேன். பட் அவங்களே வந்து பிஸ்னஸ்க்கு வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. தடவை பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்னு நல்ல குஷியோடு வந்து இந்த பார்த்தீங்களா. நீங்கள் எப்போவுமே டிக்கெட்ஸ் வந்து பொதுவாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து செக்இன் பண்ணும்போது அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் கிளாஸ் உட்காந்தாச்சு. மெனு கார்டெல்லாம் கொடுத்தாங்க. வித்தியாசமான சாப்பாடெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் என்னென்னலாமோ வேணுங்கிறதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி நல்லா வாங்கி சாப்பிட்லாம். இதுவே நம்ம நார்மல் சீட்டில் உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எப்படி கவனிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். பட் பிஸ்னஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா மரியாதை வந்து நிஜமாகவே நல்லா தான் இருக்குது மக்களே. நம்ம வந்து எப்படின்னா ஒரு சாப்பாடு பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த சாப்பாடு பொருளை வந்து காலியாவதுக்குள்ளேயே வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரேஞ்சுக்கெலாம் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து வியட்நாமுக்கு வந்து நாங்கள் கிளம்புறோம். வியட்நாம்லேருந்து அதுக்கு அடுத்தாப்பில் கம்போடியாவுக்கு எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது. அண்ட் இந்த பார்த்தீங்களா நான் சொன்ன சாப்பாடுகள், அப்புறம் இந்த மாதிரிப்பட்ட நட்ஸு இதுகள் எல்லாமே வந்து பிஸ்னஸ் கிளாஸில் வந்து வேணுங்கிற அளவு தாராளமாக தராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட், அந்த மெனு அதெல்லாம் வந்து சொல்லி நான் ஆர்டர் பண்ணதை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கொண்டு வந்து தந்தாங்க. சாப்பாடு எல்லாமே நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுவே நம்ம வந்து நார்மல் டிக்கெட்டில் போனோன்னா அவங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்தளவுக்கு ஸ்பெஷலாக இருக்காது. ஸோ சாப்பாடுக்காக வேண்டியே வந்து இந்த பிஸ்னஸ் கிளாஸ்லாம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ஏர் இண்டியா பிஸ்னஸ் கிளாஸில் வந்து கொஞ்சம் அந்த பெரிய ஃப்ளைட்ஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்சில் இருக்காது. அது ஏதோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏதோ இந்த சைஸ் ஃப்ளைட்டில் வந்து இப்படி இருக்கும், அந்த சைஸ் ஃப்ளைட்டில் அப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃப்ளைட்லேருந்து இறங்கியாச்சு வியட்நாமுக்கு மக்களே. நிஜமாகவே கொஞ்சம் டயர்ட் ஆயாச்சு. ஸோ வியட்நாமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம கூட வந்தவங்க எல்லோரும் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் கிளாஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வண்டி மாதிரி கொடுத்து அனுப்பி விட்டாங்க. ஸோ பசங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் எங்கே தூங்க, ஏன்னா மறுநாள் காலையில் தான் ஃப்ளைட்டு. ஸோ எங்கே தூங்கங்கிறது ஒரு பெரிய ஹெட்டேக்கு. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் நாங்கள் தூங்க வந்தோம். இது வந்து ஆக்சுவலாக அந்த வியட்நாம் ஏர்போர்ட்டில் ஸ்லீப்பிங் பாட்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், அழகாக நீங்கள் வந்து ஈஸியாக போயிட்டு வந்துட்டு லாஞ்ச் மாதிரி எடுத்துக்கிடலாமா அப்படின்னு. லாஞ்ச் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு. நம்ம ஆக்சுவலாக இந்த செலவெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி கம்பெனியில் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஸ்லீப்பிங் பாட்ஸ் எடுத்தோம். ஸ்லீப்பிங் பாட்ஸ்னால் என்ன தூங்குறதுக்கு மட்டும் இடம் இருக்கும், பாத்ரூம் டாய்லெட்லாம் இருக்காது. அண்ட் எனக்கு கம்ஃபர்ட்டாக படுத்து தூங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்கே வந்தோம். நான் அப்புறம் சீஃப் ஆஃபீஸரு அண்டு செகண்ட் ஆஃபீஸர் எல்லாருமே இங்கே வந்துவிட்டோம். ஸோ வந்து அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு போகலாம். அந்த ரூம் இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு பெட்டு அண்ட் இந்த மாதிரி ஒரு பாடு மாதிரி இருக்குது சரியா. அது வந்து ஆக்சுவலாக இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னென்னா இந்த ஸ்லீப்பிங் பாட்ஸ் அந்த இடத்துல இருந்துச்சு, பட் அதுக்கான என்ட்ரிக்கான இதை வந்து எங்கே பே பண்ணிவிட்டு வரணுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாகவே இல்லை. அது எங்கன்னா அந்த அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன சாப்பாடு கடை இருக்குது. அந்த சாப்பாடு கடையில் போய் கேட்டோம்னா அவங்க இதுக்கான என்ட்ரிக்கு வந்து தராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதை பார்த்துட்டு அந்த என்ட்ரிக்கான இதை வந்து நாங்கள் கட்டணும். அரௌண்ட் சம்வேர் அரௌண்ட் $100 கொஞ்சம் கம்மியாக பே பண்ணோம் ஃபார் 7-8 ஹவர்ஸ் நாங்கள் நைட்டு தூங்குறதுக்கு. ஸோ இந்த காசு எல்லாமே வந்து கம்பெனியில் வந்து நான் கொடுத்து ரீஃபண்ட் வாங்கிடலாம் சரியா. அண்ட் இந்த நான் சொன்னோம்ல இந்த கடையில் தான் ஸ்லீப் ஜோன் சர்வீஸ்னு போட்டிருக்கா, இந்த போர்டை நாங்கள் பார்க்காம அங்கே பார்த்து நடந்து போயிட்டோம். ஸோ அதுக்கடுத்து இங்கே தான் வந்து ஆக்சுவலாக எல்லாம் பேசி இப்போ அதேமாதிரி அவங்களுக்கு வந்து பேமெண்ட் எல்லாமே நாங்கள் ஆக்சுவலாக வந்து பண்ணிட்டோம். ஸோ அந்த ரூம் கீ எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி இங்கே நம்ம பசங்க எல்லாரையுமே பார்த்துட்டு ரெஃப்ரெஷ் வேறு ஆகணும். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் அத்தனை மணி நேரம் கண்டினியூஸ் ட்ராவலு, முந்தின நாள் காலையிலேயே கிளம்பியாச்சு. இப்போ எனக்கு புரியுது அவங்களுக்கு. ஒரு நாள் காலையில் நான் தூத்துக்குடியிலேருந்து ஆஃபீஸ் வந்தேன், திருப்பி 1 நைட் வந்து ஹோட்டல் ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி மறுநாள் காலையில் டெல்லி ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பி வந்து வியட்நாம் வந்துட்டு வியட்நாம் நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணி மறுநாள் காலையில் தான் எங்களுக்கு கம்போடியா ஃப்ளைட்டு. ஸோ அதனால் இந்த ரெஃப்ரெஷ் ஆகிறது நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே என்னோடய ஹேண்ட் பேக், அதாவது நான் ஷோல்டர் பேக் வச்சுருக்கோம்ல, அதில் ரெஃப்ரெஷ் ஆகிற ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கு அடுத்தாப்பில் வந்து பசங்க எல்லார்ட்டையும் அப்படியே கொஞ்சம் பேசிட்டு வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்றது வைக்கிறது அதெல்லாமே வந்து பண்ணிவிட்டு காலையில் ஃப்ளைட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி ஃப்ளைட் கனெக்டிங் நிறைய இருக்கும்போது நம்ம லக்கேஜஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டா வேறு ஃப்ளைட் சர்வீஸ்க்கு போகும்போது கனெக்ட் ஆகிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நாங்கள் கேட்டோம் ஃபஸ்ட்டு, அவங்க வந்து வியட்நாமில் வந்து நாங்கள் நைட்டு கேட்கும்போது ஓகே லக்கேஜ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குனாங்க. ஆனால் காலையில் நாங்கள் போயிட்டு கரெக்டாக செக்இன் பண்ண அந்த டைமில் வந்து சொல்கிறாங்க உங்களோட 16 பேக்கில் 15 பேக் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு பேக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த டைமில் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அதாவது கம்போடியாவில் ஷினாக்வில்லே அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து நாங்கள் வந்து போகிறோம், அங்கே போய் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எதுவுமே பண்ண முடியல. அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து அவங்க வந்து பேக்கை வந்து சொன்னாலும் நீங்கள் ஏர் இண்டியாவை தான் கான்டாக்ட் பண்ணணும், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து இங்கே சொல்லிட்டாங்க. அதாவது இந்த வியட்நாமில் வந்து நாங்கள் ஷினோக்வில்லே போகிறதுக்கான, அதாவது கம்போடியா ஏர்லைன்ஸ்க்கான அவங்ககிட்ட தான் நாங்கள் இதை பேசணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் ஏர் இண்டியாவில் போய் கேளுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டில் வந்து நாங்கள் ஃப்ளைட் ஏறுவோமா இல்லை என்ன பண்ணுவோம் தெரில. இன்னொரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன வந்துச்சுன்னா எங்களோட விசா மற்றும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க இங்கேருந்து ஃபோன் பண்ணி செக் பண்ணி கேட்குறாங்க. கம்போடியாவுக்கு கேட்டு அவங்க வந்து சொன்னாங்க இல்லை உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லையே, உங்கள் கையில் விசா இல்லையே அப்படின்ட்டாங்க. எஸ், நாங்கள் வந்து வெறும் ஒரு ஆன்லைன் விசா மாதிரி தான் எடுத்திருந்தோம், அவங்களோட ஒரிஜினல் விசா வந்து நாங்கள் எடுக்கலை. ஸோ அதுக்கு வந்து எப்படின்னா வந்து அங்கே போன பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு எங்கிட்ட கம்பெனி மூலமாக ஏஜென்ட் யாருக்குனே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே அந்த டென்ஷன் வேறு போயிட்டு இருந்தனால இந்த பேக்கேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெருசாக எதுவும் பார்க்க முடியல. சரி கடவுள் மேலே பாரத்தை போட்டு சரி நம்ம மெயின் லக்கேஜ் வந்தால் சரி, கம்பெனியோட லக்கேஜ் எல்லாம் வந்து ஒரு சின்ன பேக் இன்னொரு பேக்கில் போட்டு தந்துட்டாங்க, அதுதான் மிஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஃப்ளைட் ஏறிட்டோம். ஃப்ளைட் ஏறி மைண்டில் எல்லாருக்கும் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது, ஆஹா யார் லக்கேஜ் மிஸ் ஆகிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து எங்களுக்கு எப்படின்னா ஃப்ளைட்டு கடைசியில் நாங்கள் தான் போர்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நிறைய கண்ட்ரீஸில் வந்து எப்படின்னா சீஃபரஸோட டாக்குமெண்ட்ஸு சீஃபரஸோட ப்ரொசீஜர்ஸ் வந்து தெரியாது அவங்களுக்கு, கம்மியான ஜாயினிங் தான் அங்கெல்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட கன்ஃபியூஷன்ஸு சவர்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து நிறையவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க அங்கே இமிக்ரேஷனில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் எங்கள் ஏஜென்ட்டை வந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஏஜென்ட் அவங்ககிட்ட பேச சொன்னால் அவங்க வந்து கொடுத்தாங்க. கம்போடியாவில் போய் இறங்கின பிறகு நிறைய கூத்துகள் நடந்துச்சு மக்களே. அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த விசா அங்கே போன பிறகு தான் எடுக்க போகிறோன்னு இருந்தோமா, அது ஒரு பெரிய ஒரு டைமை வந்து செலவழிச்சிட்டாங்க. நாங்கள் இவ்வளோ ட்ராவல் பண்ணி டயர்டாக அங்கே போகிறோம், ஆனால் அங்கே போய் பல மணி நேரம் நின்று எங்கள்கிட்ட வந்து கையில் $30 வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து கம்பெனியில் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த $30 வந்து நாங்கள் பே பண்ணோம். பே பண்ணி அவங்க அந்த விசா ப்ராசஸ் எல்லாம் பண்ணதுக்கு ரொம்பவே டிலே பண்ணிட்டாங்க. அதாவது 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே அந்த இமிக்ரேஷன் கவுண்டரில் நம்மளை வந்து எப்படின்னா வந்து ஏதோ அந்த நாட்டுக்குள்ளே புகுந்து ஏதோ பண்ணதுக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்து தனியாக
தனியாக வந்து நிற்க வச்சுட்டாங்க மக்களே. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் காட்ட முடியாது. ஸோ அதனால தான் இந்த ட்ராவல் வீடியோஸை காட்டி நான் இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரியா? ஸோ அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அது எல்லாமே நாங்கள் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் பேகேஜ் தான், அந்த பேகேஜ் செக் பண்ணும்போது தான் மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனே கிடச்சிச்சு. என்னென்னா வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த கம்பெனியில் கொடுத்தாங்க தெரியுமா, அந்த பாய்லர் ஷூட்டு, அதுக்கப்புறம் மற்ற ஐட்டங்கள், அப்புறம் ஒரு சில சாப்பாடு பொருளெல்லாம் அந்த பொருள் அந்த ஒரு பைக்குள்ள வச்சுருந்தோம். அந்த பை தான் மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இன்னொரு கூத்து என்ன நடந்துச்சுன்னா, கூட வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவரோட பேகு லக்கேஜஸ் எல்லாம் வேற ஒரு சைனீஸ் குடும்பம் ஒரே மாதிரி இருந்த பேக்கை தூக்கிட்டு போயிட்டு திருப்பி என்னடா இவன் பேக் ரெண்டையுமே காணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு திருப்பி நல்ல வேலை அந்த லக்கேஜஸ் எல்லாம் திருப்பி வந்துச்சு. அதை எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது கப்பல் வந்து இப்போ நாங்கள் நேராக ஏற போகிறோமா இல்லாட்டி எதுவும் எங்களுக்கு ஹோட்டல் ஸ்டே இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அங்கே இறங்கின பரப்புறோம் எங்கே கம்போடியாவில் ஷினாக்விலேயில் போய் இறங்கினதுக்கப்புறம் தான் எங்கிட்ட வந்து ஏஜென்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டே இன்றைக்கி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஷிப் ஜாயினிங் வந்து நாளைக்கு தான் இருக்கும் அப்படின்னாங்க. அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டேன். ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நேராக போய் வந்து கப்பல் ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மக்களே. ஏன்னா நேராக போன உடனே டியூட்டி வேறு நம்ம வந்து அங்கே போயிட்டு வந்து ஜாயின் பண்ணி வேலையை ஆரம்பிச்சாகணும். ஸோ அப்படிங்கிற போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சரி மக்களே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபுல் வீடியோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்த வீடியோவில் நாங்கள் அங்கே ஹோட்டலில் தங்கியிருந்தது அண்ட் கப்பலில் போய் ஜாயின் பண்ணது விஷயங்கள் எல்லாமே 1 by 1 நான் போடுறேன். அண்ட் வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், ஃபுல் வீடியோ வந்து எனக்கு வந்து போட முடியலை. பட் எல்லாருமே வந்து கேட்டதுனால தான் இந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த vlog மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு தாங்க.